இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை மருத்துவர் ஐயா அவர்கள் எப்பொழுதெல்லாம் இடஒதுக்கீட்டுக்காக போராடுகிறாரோ, எப்பொழுதெல்லாம் இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் அறிவிக்கிறாரோ, அப்பொழுதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான அவதூறு செய்திகளை அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கும்பல் பரப்பி கொண்டிருக்கிறது. அதை போலத்தான் இன்று ஒரு புதிய செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த செய்திக்கு அன்புமணி அவர்கள் தரப்பில் இருக்கின்ற பனையூரில் இருக்கின்ற ஊடக பேரவையும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று பலர் சந்தேகத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அது என்ன செய்தி என்று பார்த்தால், தேர்தல் ஆணையத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் கிடைக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட, ஒருவேளை மாம்பழம் சின்னம் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கிடைக்காமல் போனால் புதிய ஒரு கட்சியை மருத்துவர் ஐயா துவங்க போவதாகவும், அதற்காக கட்சி சாராத 100 பேரை தயார் செய்து வைத்து அவர்களிடம் பிராமண பத்திரம், உறுதிமொழி பத்திரம் வாங்கி வைத்திருப்பதாகவும், ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரில் ஒரு கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய போவதாகவும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம், எவ்வளவு பெரிய பொய் என்று பார்த்தால், அரசியலில் இவ்வளவு மோசமாக ஒரு சிலரால் செயல்பட முடியும் என்பதற்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இப்பொழுது இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி தான். மருத்துவர் ஐயா இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா தான். பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கியவர் மருத்துவர் ஐயா தான். பாட்டாளி மக்கள் கட்சியிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை பேச வேண்டும் என்றால் மருத்துவர் ஐயாவிடம் தான் பேசுவோம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைக்க நினைக்கின்ற அத்தனை கட்சிகளும் தெல்ல தெளிவாக கூறியிருப்பதாக பல செய்திகள் வந்திருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இன்னொரு கட்சியை ஆரம்பிக்க வேண்டிய எந்த அவசியமும் மருத்துவர் ஐயாவிற்கு கிடையாது. ஏன் இந்த நேரத்தில் இப்படி திட்டமிட்டு ஒரு செய்தியை பரப்புகிறார்கள் என்று கேட்டால், அன்புமணி அவர்கள் இடஒதுக்கீட்டிற்காக 17ஆம் தேதி ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். அந்த போராட்டத்தை பற்றி விமர்சிப்பது நம்முடைய நோக்கம் அல்ல. ஆனால் மருத்துவர் ஐயா டிசம்பர் 12ஆம் தேதி மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகங்கள் முன்னால் வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீட்டை மீண்டும் அமுல்படுத்த கோரியும், ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று முடிவெடுத்து அதற்கான வேலைகளை வேகமாக முடுக்கிவிட்டிருக்கிறார். அந்த வேலையை செய்வதற்காக, அந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்காக மருத்துவர் ஐயா தரப்பில் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் அத்தனை பேரும் இன்றைக்கு தமிழகம் எங்கும் அந்த வேலை திட்டத்தில் வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும், அந்த இடஒதுக்கீடு ஏன் தேவை என்பதை பற்றி ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை தொடர்ந்து ஆட்சியாளர்கள் மறுத்தார்களேயானால் மீண்டும் அடுத்த கட்ட போராட்டத்தை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சி நகரும். இறுதி வரை அந்த இடஒதுக்கீட்டிற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் போராடுவார். மருத்துவர் ஐயா டிசம்பர் 12ஆம் தேதி நடத்த இருக்கின்ற அந்த ஆர்ப்பாட்டத்தை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும். ஆகவே இப்படி ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டால் மருத்துவர் ஐயா வேறொரு கட்சியை தொடங்க போகிறார், அன்புமணி அவர்களிடம்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது என்று ஒரு செய்தியை பரப்பினால் மருத்துவர் ஐயாவுடன் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் அமைதியாகி விடுவார்கள். போராட்டத்திற்கான தயாரிப்பு வேலைகளில் ஈடுபட மாட்டார்கள். அதே நேரத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்புமணி அவர்கள் நடத்துகின்ற போராட்டத்திற்கு மாம்பழம் சின்னம் அன்புமணி அவர்களிடம்தான் இருக்கிறது. ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொன்னால் அது அன்புமணி தான். ஆகவே அவர் நடத்துகின்ற போராட்டத்திற்கு வாருங்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளை, ஐயாவுடைய ஆதரவாளர்களை குழப்புவதற்காக திட்டமிட்டு கடந்த 2-3 நாட்களாக ஒவ்வொரு ஊடகங்களிலும் தவறான, பொய்யான, கடைந்தெடுத்த பொய் செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன சொல்கிறோம்? ஐயா நடத்துகின்ற போராட்டத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய
மருத்துவர் ஐயாவின் நிர்வாகிகளும் மருத்துவர் ஐயாவின் சொந்தங்களும் தொண்டர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்புமணி அவர்கள் நடத்துகின்ற போராட்டத்தை வெற்றியடை செய்வதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொண்டு போகட்டும். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அந்த போராட்டத்தை விமர்சிப்பதும் நம்முடைய நோக்கம் அல்ல. ஏனென்று கேட்டால் வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு மற்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இவற்றிற்காக தமிழ்நாட்டிலே எந்த அரசியல் கட்சி போராடினாலும், எந்த அமைப்பு போராடினாலும், ஏன் எந்த ஒரு தனிப்பட்ட ஜாதிக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று எந்த ஜாதி போராடினாலும் அவர்களை மருத்துவர் ஐயா அவர்கள் எப்பொழுதும் ஆதரித்தே வந்திருக்கிறார். சமூக நீதிக்கு யார் போராடினாலும், இடஒதுக்கீட்டிற்காக யார் போராடினாலும் அவற்றை மருத்துவர் ஐயா என்றைக்கும் எதிர்த்ததில்லை. அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதற்காக மருத்துவர் ஐயா செயல்பட்டு இருக்கிறாரே தவிர எந்த ஜாதியின் இடஒதுக்கீட்டிற்காகவும் மருத்துவர் ஐயா இன்று வரை இருந்ததில்லை. ஆகவே அன்புமணி அவர்கள் நடத்துகின்ற போராட்டத்தை அவரை சார்ந்தவர்களை அணிதிரட்டி போராட்டத்தை நடத்தி வெற்றி பெறட்டும். நமக்கு அதில் ஆட்சேபனை கிடையாது. அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் மருத்துவர் ஐயா நடத்துகின்ற இந்த டிசம்பர் 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இப்படிப்பட்ட பொய்யான செய்திகளை பரப்புவதை அந்த ஊடகங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஊடகங்கள் என்பது ஜனநாயக மாளிகையின் 4வது தூண். உண்மையான செய்திகளை வெளியிடுங்கள், உண்மையை மக்களிடம் சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு ஊடக வியாபாரத்திற்காக நீங்கள் ஊடகத்தை விபச்சாரமாக்க வேண்டாம். இப்படி பொய்யான செய்திகளை, ஆதாரமில்லாத செய்திகளை, அவதூறான செய்திகளை வெளியிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களிடம், மருத்துவர் ஐயாவுடைய நிர்வாகிகளிடம் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம். நீங்கள் எந்த குழப்பத்தை ஏற்படுத்த நினைத்தாலும் அவற்றை முறியடித்து பிரச்சாரம் செய்கின்ற அளவிற்கு இன்றைக்கு சமூக வலைதளங்கள் இருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் இந்த ஊடகங்கள் இன்றைக்கு மக்களிடையே பரப்பிய இந்த பிரச்சாரம் பொய்யான பிரச்சாரம் என்று அந்த ஊடகத்தின் பிரச்சாரத்தை பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் தோலுரித்து காட்டுவார்கள். எப்படிப்பட்ட பொய்யான செய்திகளை பரப்பினாலும் டிசம்பர் 12ஆம் தேதி நடக்க இருக்கின்ற போராட்டத்தை மருத்துவர் ஐயாவும் அவருடைய நிர்வாகிகளும் வெற்றிகரமாக வரலாறு காணாத வகையில் பெருந்திரளான மக்களோடு அந்த போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்தை வெற்றியடைய செய்வார்கள் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.